தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி பொட்டல்புதூர் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு மக்கள் அலைகடல் என திரண்டு உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளைத்தான் தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். கழக கொடிகள் மற்றும் கூட்டணி கட்சி கொடிகளை உயர்த்தி பொதுமக்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினரும் திரண்டு நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கக்கூடிய காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பட்டாசுகள் வெடித்து மேள தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு. சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் ஆதரித்து தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். தற்போது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதிக்குட்பட்ட பொட்டல்புதூர் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா. மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் அவரது வாகனம் வருகை புரியும் காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி பொட்டல்புதூர் பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படக்கூடிய காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பொதுமக்கள், தாய்மார்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் என அலைகடல் என திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. வான வேடிக்கைகள், பட்டாசுகள் வெடித்து கழக கொடிகளை ஏந்தியபடியும் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பியும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர், தாய்மார்கள், இளம்பெண்கள் என அனைவரும் சூழ்ந்து நின்று அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படக்கூடிய காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். உங்களை சந்தித்து எழுச்சூரையாற்ற வைக்கின்றார்கள், புரட்சியாற்ற வைக்கின்றார்கள். தியாகத்தாய் சின்னம்மா வாழ்க, புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க. முதலமைச்சர் மறைந்தவர் தமிழகம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள், தங்கத்தாய் சின்னம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் புரட்சி தலைமையை கண்ணின் கருவழியாக கட்டி காத்த புரட்சி தாய் சின்னம்மா ஆண்டு